கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஆராதனை நாளிலே அவரை பாடவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், அவருடைய நாமத்தை உயர்த்தவும் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாள் மட்டும் கர்த்தர் நம்மை கன்னிமொழி போல பாதுகாத்திருக்கிறார். எல்லா தீமைகளுக்கும், பலவீனத்திற்கும், சுகவீனத்திற்கும், ஆபத்துகளுக்கும் கர்த்தர் விலக்கி நம்மை பாதுகாத்ததற்காக நம்முடைய ஆண்டவர் நன்றி சொல்வது மாத்திரமல்ல, அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்த போகிறோம். ஆகவே இந்த ஆராதனையின் இந்த துவக்கம் முதல் முடிவு வரையும் கர்த்தருடைய ஆவியானவரை ஆளுகை செய்யும்படிக்காக நம்ம எல்லா கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சமூகத்திலே உடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம், பாட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். உடைய வேத சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், நம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார், நம்முடைய வார்த்தையினால் நிரப்புகிறாக. தகப்பனே, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரை எப்படிப்பட்ட பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருந்தாலும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஐயாமை துதிக்கிறோம். இந்த ஆராதனை எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்கிறார். இந்த துவக்கம் முதல் முடிவரையும் உடைய ஆளுகையில் கடத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்புடுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீரை ஆளுகை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்த போகிறோம். இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆண்டவர் இயேசு ஒருவரே நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு, நீ எனக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று அவரை புகழ்ந்து பாடும்படியாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே எல்லாம், இயேசுவே இந்த வாழ்க்கையில எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி அவரை உயர்த்தி இந்த பாடலை பாடப்போகிறோம். இந்த உலகத்திலே சொந்தம், உறவுகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அநேகர் இருந்தாலும் நிரந்தரமாக எனக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் நமக்கு உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாம் பாடி உயர்த்த போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எனக்கு யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எனக்கு ஏதும் இல்லை. எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை கட்டி அவரை பாடி அவர் நாமத்தை நாம் மையப்பட்டு போகிறோம். எல்லா உற்சாகத்தோடு ஒரு மனதோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை,
நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நான் சொல்லுவோம், ஆமென். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஒரு முறை கூட இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. நமக்கு எல்லாமே ஆண்டவர் இயேசு தான். நம்முடைய உறவு, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாமே ஆண்டவர் இயேசு தான். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு எனக்கு போதும், அந்த இயேசுவின் அன்பு எனக்கு போதும், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் எனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். நீரே போதும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறீர். எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக நீரே போதும் இயேசுவே. கழுதை போல என்னை எழும்பச் செய்து உயரங்களில் என்னை பறக்கச் செய்து எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை நோக்கி நான் சொல்ல வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் ஒருவரே எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் எனக்கு போதுமானவரே என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி ஒரு நாமத்தை மையப்படுத்துவோம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும்,
இருந்தால் போதும் என்று சொல்லி நீரே போதும் ஐயா. ஒரு சரணத்துக்குள்ள மீண்டு பாட போகிறோம். சிங்கத்தின் பிள்ளையார் என்னை நீ மாற்றுகிறார்கள். யூத கோத்திரத்து சிங்கமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளையாகிய நம்மையும் அவர் சிங்கத்தின் பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். சாத்தானை ஜெயித்திடும் கருணை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த வைராக்கியத்தோடு அந்த விசுவாசத்தோடு சாத்தானை ஜெயிக்கக்கூடிய அந்த பலத்தை என் ராஜாதி ராஜா எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த வைராக்கியத்தோடு அந்த விசுவாசத்தோடு கூட இந்த சரணத்தை பாடப்படுகிறோம். நான் சிங்கத்தின் பிள்ளை, இயேசு ராஜாவின் பிள்ளை என்கிற அந்த உணர்வோடு கூட நாம் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா நாம் எல்லாம் பாடப்போகிறோம். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன். எல்லாம் சொல்லுவோம். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன். ஒருவர் கூட சத்தத்தை உயர்த்தி சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். ஒருவரை கூட சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீர் சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அவரே நமக்கு எல்லா காலங்களிலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் மாத்திரமுடைய வாழ்க்கையில போதுமானவராக இல்லாதிருப்பார். ஆனால் நாம் நிர்மூலமாகி போய்விடுவோம். அவர் எல்லா காலங்களிலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை காலங்கள் மாறலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் கூட மாறலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் மாறுவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த தெய்வத்தை நேரம் ஆராதிக்க போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை நாம் இப்பொழுது ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாரும் கண்களை மூடினவர்களாக தகப்பனே இந்த காலை ஆராதனை வேளையுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீர் மாறாதவராக இருக்கிறீர், நீர் மாறாதவராக இருக்கிறீர். ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா கர்த்தரை பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கிறோம். நீ வாக்கு மாறாதவர், நீ
நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அன்பு, ஆசை, பாசங்கள் எல்லாம் மாறி போய்விடும், அது மறந்து போய்விடுவார்கள். ஆனால் அவருடைய ஆண்டவராகிய கர்த்தரோ நம்மை ஒரு நாளும் மறந்து விடுகிறவர்கள் அல்ல, மாறி போகிறவர்கள் அல்ல. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நல்லவராக இருந்து நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடி நாமத்தை மேம்படுத்த போகிறோம். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறக்கலாம், ஒருவேளை காலங்கள் மாறி போகலாம், ஆனால் அவருடைய ஆண்டவர் மட்டும் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே, இந்த உலகம் மாறலாம், மாற்றமுள்ள உறவுகள் மறக்கலாம், நீர் மட்டும் ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நம்மளை துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால இப்போது நிரப்பி எங்களை தொட்டு எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை மகிமை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையை நிரப்புவதாக. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை நோக்கி எடுத்தவரை, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை நோக்கி எடுத்தவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சொல்லுவோம், நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்களாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. எத்தனையோ நேரங்களில் நாம் கலங்கி நின்றிருக்கிறோம். கலங்கி நின்ற நேரத்திலெல்லாம் கர்த்தர் ஒருவரே கை நோக்கி இருக்கிறார்.
பள்ளத்தாக்கின் போது என்னை விசாரிப்பதற்கோ என் கண்ணீரை துடைப்பதற்கோ ஒருவரும் இல்லை. கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருந்து என் கலக்கத்தை மாற்றி என் கண்ணீரை துடைத்திருக்கிறார். என் உறவுகளை மறந்திருக்கிறது, என் உறவுகளை மறந்திருக்கிறார்கள். காலங்கள் கூட மாறி இருக்கிறது. ஆனால் நீ மட்டும் இதுவரைக்கும் மாறாமல் என்னை கைபிடித்து கரம்பிடித்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறீரே. நான் உண்மையே நம்பி இருக்கிறப்பா. நீங்க தான் என் நம்பிக்கை. என் நம்பிக்கை ஒரு நாளும் போகாது. நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் எனக்கு வேறு துணை இல்லையப்பா. எல்லாம் தேவ சமூகம் அர்ப்பணித்தவர்களாக உண்மை தவிர எனக்கு வேறு துணை இல்லை ஆண்டவரே. என்னை அர்ப்பணித்து ஆராதிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுத்து சமூகத்தில் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே எனக்கு துணையாக இருக்கிறேன். கலங்கின நேரங்களில் கைதுக்கு எடுத்தவரை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு கலங்கின நேரங்களில் கைதுக்கு எடுத்தவரை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கள் அப்பா என் நம்பிக்கை. உம்மை நன்றி வேறு எல்லாம் சொல்லுவோம். நீங்களாம்பா நீங்களாம்பா என் நம்பிக்கை. உம்மை நன்றி வேறு இல்லை. கர்த்தரே நமக்கு துணை நின்று அவருடைய கலக்கத்தின் நேரத்தில் அவருடைய கண்ணீரின் பள்ளத்தாக்களே அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துவதற்கு போதுமானவர். அது மாத்திரமல்ல, தனிமையின் நேரத்திலேயும் அவர் நமது தகப்பனாயிருந்து அவர் தகப்பனை போல தோளில் சுமந்து நம்மை மறவாமல் நடத்துவதற்கு நம்மை ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். கலக்கத்தின் நேரத்தில் மாத்திரமல்ல, தனிமையின் நேரத்திலேயும் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்துவதற்கு நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்க கலங்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய தனிமையை நினைத்து, உங்களுடைய கஷ்டங்களை நினைத்து, உங்கள் வேதனைகளை நினைத்து, உங்கள் பலவீனங்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து, சிநேகிதராக இருந்து உங்களை நடத்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். தனிமையின் பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என் அப்பா சொல்லுங்க. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்னை தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அடிமை பாதையில் சோமருக்கு வல்லவராக இருக்கிறார். சுமந்தரை நான் மறப்பேனோ. சொல்லுங்க. அடிமை பாதையில் தகப்பனை தோழி சுமந்தரை நான் மறப்பேனோ. சுமந்தரை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்
சொல்லுங்க, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம், சொல்லுங்க, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஆமென். இதற்கு ஈடு என்னை தருவேன், என்னை தருவேன். ஆமென். இதற்கு ஈடு என்னை தருவேன், மேற்படித்தவர்களாக என்னை தருவேன். இதற்கு ஈடு என்னை தருவேன், என்னை முற்றிலும் மேற்படித்து இதற்கு ஈடு என்னை தருவேனா? எத்தனை அன்பு என்னை, எத்தனை பாசம், அன்பையும் பாசத்தையும் உணர்ந்தவர்களாக எத்தனை பாசம் என்னை, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இயேசுவா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? கலங்கின நேரங்களில் கைகோர்த்தி எடுத்தவரை, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கைகோர்த்தி எடுத்தவரே, கண்ணீர் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்களாம்பா என் நம்பிக்கை, உம்மை நன்றி வேறு துணை இல்லை. நீங்களாம்பா என் நம்பிக்கை, உம்மை நன்றி வேறு துணை இல்லை. தகப்பனே, இந்த உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை. நீரே எங்களுக்கு துணையாயிருந்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். நீருடைய அன்பினாலும் உடைய பாசத்தினாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். உடைய பாசத்தையும் உடைய அன்பையும் நினைத்து இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை அப்பா. உடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. தாயை பார்க்கிறோம், தகப்பனை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், சிநேகிதரை பார்க்கிறோம். மேலான அன்புடையவர், நேசிக்கிற கர்த்தர். இந்த ஆராதனை வேளையிலே உடைய அன்பை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உடைய பாசத்தை நினைத்து நாங்கள் போய் துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை அருமையா எங்களை நடத்தி கொண்டு வருகிறப்பா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடுகளின் பாதையிலே போனாலும், உபத்திரவத்தின் பாதையிலே சென்றாலும் உடைய கிருபைகளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறதே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏற்படுகிறோம். அப்படி நாங்கள் பாடல் பாடினோம். கலங்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே கைதூக்கி எடுத்த ஆண்டவர், தனிமை நேரத்திலெல்லாம் எங்களோடு கூட இருந்தவர். இந்த உலகத்தில் நாங்கள் கலங்கி நின்ற போதெல்லாம் எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. தனித்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்த போதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீதி மனதிடத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி எத்தனை முறைகளை பலப்படுத்தி இருக்கிறேன். அந்த கர்த்தர் இந்த காலை ஆராதனை வேளையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே
அவிதமாக பிள்ளைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். சோர்வுகளை எடுத்துக் கொள்வீராக, அசதிகளை எடுத்துக் கொள்வீராக, பலவீனங்களை எடுத்துக் கொள்வீராக, கவலைகளை எடுத்துக் கொள்வீராக. தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில பிரசனத்தினால் இதை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். பிரசனத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆராதனை வேளையில என் பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல நீ இறங்கி வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மட்டுமாய் சமூகத்தை ஆராதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக, ஸ்நாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராய்ச்சி அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் உடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆவியானவர் உடைய வார்த்தைகளினால் எங்களோடு இடைவெளிகளாக உடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை தேற்றட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து நாமத்தை விசேஷமாக இன்றைக்கு எங்கள் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உள்ளப்பா, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, சுகத்தை கொடுப்பீராக. இந்த பாதிப்புகள் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயும் ஆண்டவரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. எங்கள் தமிழ்நாட்டின் எல்கையை சுற்றியும், இந்திய தேசத்தின் எல்கையை சுற்றியும், உலக நாடுகளை சுற்றியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாதுகாக்கட்டும். சீக்கிரத்தில் ஒரு சமாதானமான சூழ்நிலைகளை எங்களுக்கும், குடும்பத்திற்கும், ஊழியத்திற்கும், தேசத்திற்கும் என் தேவன் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடலை பாடி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆராதனையில சந்தோஷமா இருக்கிறீங்க? தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தேவ வசனத்தை கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சில காரியங்களை அவங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக செய்ய போகிற ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நமக்கு இன்றைக்கு 3 காரியங்களை செய்ய போகிறார். அதை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த 3 விதமான அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அதில் ஒன்று, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்க போகிறார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள போகிறார். 3, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இந்த ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறார். 1 பலன், 2 சமாதானம், 3 ஆசீர்வாதம். இந்த காரியங்களுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை, சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, தமது ஜனம் என்றால் யார்?
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் 3 காரியங்களை செய்ய போகிறார். இந்த 3 காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் இந்த சங்கீதம் 29 ரொம்ப தெளிவாய் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறத நான் பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது இந்த 29ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்துல மகிமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல ராஜாவாகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மகிமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், ராஜாவாகிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவாகிய தேவன். இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள். அதுல ஒன்று, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு பலத்தை தர முடியும். வேற ஒருவருமே நமக்கு பலன் தர முடியாது. மனிதர்கள் என்ன செய்ய முடியுமானால் பலமா இருக்கிறவங்கள வேணா பலவீனனா மாத்தலாம், அதை வேணா செய்வாங்க. ஆனா கர்த்தர் பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜனத்திற்கு அவர் பலத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதைத்தான் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பலவீனப்பட்டிருந்த போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால் அது பூரண பலன். அவர் கொடுத்த பலத்துக்கு பிற்பாடு நம்முடைய சரீரத்தில் பலவீனம் காணப்படாது. அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கிறவர். அதனாலதான் யோவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் நாம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் நம்ம பலவீனமா இருக்கலாம், ஆனா நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் அறிக்கை செய்யணும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, கர்த்தர் என்னை பலவானாக வைத்திருக்கிறார். நான் பலவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வோமானால் நமக்குள் இருக்கிற பலவீனம் நம்ம விட்டு ஓடி மறைந்துவிடும். அவர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது எபிரேயர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 33வது 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். வாசிக்கப்பட்ட வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனமா தான் இருந்தாங்க, ஆனாலும் அந்த பலவீனத்துல அவர்கள் பலன் கொண்டு, கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுத்த போது என்ன நடந்தது அப்படின்னு வேதத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களுக்கு பலத்தை கொடுத்தார். சிங்கங்களின் வாய்களையும் அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு என்ன செய்தார்கள்? தப்பினார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதுக்கு காரணம் என்ன? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனர்கள் தான் அவங்க. யாரு? இதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். இவர்களுக்கு மாம்ச பலன் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர்களை பலப்படுத்துறதுனால அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆசாவை போல சொல்ல வேண்டும், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஒருவேளை நாம் பலவீனர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த பலவீனத்திலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிற போது நாம் வாசித்தது போல ராஜ்யத்தை நாம் ஜெயிக்க முடியும், சிங்கங்களின் வாய்களை அடைக்க முடியும், அக்னியின் உட்கரத்தை அவிக்க முடியும், பட்டயத்துக்கு நாம் தப்ப முடியும், யுத்தத்தில் வல்லவர்களாய் மாற முடியும், அந்நியரின் சேனையை முறியடிக்க முடியும். அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படினால் வேதம் சொல்கிறது போல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவன், நான் ஒருவரே உங்களுக்கு பலன் தர முடியும், என்னை அல்லாமல் உங்களை ஒருவராலும் பலப்படுத்த முடியாது, எந்த சூழ்நிலைகளும் உங்களை பலப்படுத்த முடியாது. ஆகவே கர்த்தர் தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவர் நமக்கு பலன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிற பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்திலே நாம் பலப்பட போகிறோம். சரி, நாம் இன்னைக்கு பலப்படணும்னா என்ன நடக்கணும்னா, பலவீனம் நீங்கும் போதுதான் நமக்கு பலன் கிடைக்கும். பலவீனம் நீங்கும் போது நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தாள். அங்கே தேவாலயத்திலே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். 18 வருஷம் கொஞ்சம் கூட நிமிரவே முடியல. நிமிர முடியாத ஒரு கூனி. அந்த கூனி ஏன் வந்தது அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறோம், பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னைக்கு நம்மளை பலவீனப்படுத்துறது யாரு? அது ஒரு ஆவி. நம்மை பலப்படுத்துறது யாரு? நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அப்போ இன்னைக்கு பிசாசுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வேலை என்னன்னா, பலவீனத்தை நீக்க வேண்டும், பலவீனத்தை நீக்கி பலன் தர வேண்டும். இந்த 18 வருஷமா எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பா, எவ்வளவும் நிமிர முடியவில்லை, மிகுந்த பலவீனம். ஆனால் கர்த்தர் அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் சொன்னாரு. அந்த நிமிஷத்துல அவள் எழுந்தது மாத்திரமல்ல, நிமிர்ந்தது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் நமக்கு சொல்கிறார். அப்ப இந்த பலவீனம் எப்படி வந்தது அப்படின்னா, இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, அதே 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு
இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவிழ்த்திட வேண்டியதில்லையா என்றார். அப்படியானால் முதல்ல பார்த்தோம், இந்த பலவீனம் ஏன் வந்துச்சுன்னா பலவீனப்படுத்துகிற ஆவி. ரெண்டாவது, பிசாசு கட்டி வைத்திருந்தான். எத்தனை வருஷம்? 18 வருஷம். அவருடைய சரீரத்துல பலவீனம் உண்டாகும்படி பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். இந்த 18 வருஷம் பிசாசின் பிடியில் இருந்து அவள் கட்டப்பட்டவளாய், எவ்வளவு நிமிர முடியாத அவள் பலவீனமுடையவளாய் இருந்தாலும் அவளை ஆண்டவர் இயேசு எங்கே பார்த்தார் என்றால் தேவாலயத்தில் தான் பார்த்தார். அவள் பலவீனமாய் இருந்தாலும் தேவாலயத்துக்கு வருவதற்கு அவள் சாக்கு போக்கு சொல்லவில்லை. நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னால் ஆலயத்துக்கு வர முடியாது என்று சொல்லி அவள் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கவில்லை. எழுந்திருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார். அந்த தேவாலயத்திலே தான் ஆண்டவர் இயேசு அவளை கண்டு தம்மிடமாய் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்படுவாய், இல்ல விடுதலையாக்கப்பட்டாய். ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்படுவாய்லாம் இல்லை, விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கே பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் என்கிற அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போது உன் சரீரத்திலே இருக்கிற பலவீனம் இப்பொழுதே உன் சரீரத்தை விட்டு விலகுகிறதை உன்னால் உணர முடியும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அன்றைக்கு 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருந்த ஆவியோடைய அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன போது உடனே கர்த்தர் அவருடைய பலவீனத்தை நீக்கினார், நிமிர்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அப்படியானால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். பலவீனத்தை எல்லாவற்றையும் நீக்கி அவர் பலத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு பலவீனத்திலிருந்து முற்றிலுமாக அந்த 18 வருஷமாய் வேதனைப்பட்டுக் கொண்டவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில மாதங்களாக, சில வாரங்களாக, வருஷங்களாக சில பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தாக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கேளுங்கள். 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருந்த இந்த ஸ்திரீக்கு என் தேவன் சுகம் கொடுத்தீரே, எனக்கும் இன்றைக்கு சுகத்தை தாரும், இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை கேளுங்கள். உங்களுடைய எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உடைய இடுப்பு வலி, உடைய முட்டு வலி, உடைய வயிற்று வலி, எல்லா விதமான பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்தான் சொல்கிறார், உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டார். அப்போ முதலாவது கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 29:11 வாசித்தோம். முதல் குறிப்பு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் சமாதானத்தை தேடி மனிதர்கள் அங்குமிங்கும் அலைகிறார்கள், பணத்தை செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள், ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவரே சமாதான காரணர், சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிற சமாதானம் ஒரு நித்தியமான சமாதானம். அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறவர். அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே ஒரு சமாதானம் கடந்து வரப்போகிறது. அந்த சமாதானத்தை ரிசீவ் பண்ணுங்க, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு வீட்டுக்குள் இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தும்படி விரும்புகிறார். அந்த சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் அந்த சமாதானத்தை கற்றுக் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை
வாசிக்க கேட்போம். உம்மை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3 வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது பூரண சமாதானம். அந்த பூரண சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். அந்த பூரண சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் பெற வேண்டுமானால் அவரை உறுதியாய் ஸ்ட்ராங்கா அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். ரூத்தை குறித்து நாம் வேதத்தை வாசிக்கிற போது, ரூத் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டார். வேத வசனம் சொல்கிறது, நகோமி தன் மாமியாரை பார்த்து சொல்கிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படியானால் ரூத் ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். உறுதியாய் பற்றி கொண்டார். மோவாபில் இருந்த ரூத் கணவனை இழந்தார். கணவனை இழந்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் இல்லை. அது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் இழந்தார். ஒரு விதவையாய் தனித்தவளானால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரூத் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது மாத்திரமல்ல, எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருந்தாலோ, கணவனை இழந்து சமாதானம் இல்லாமல் இருந்தார், குழந்தை இல்லை, சமாதானம் இல்லை, எந்த விதமான ஒரு சாதகமான சூழ்நிலை அவளுக்கு அமையவில்லை, ஆகவே சமாதானம் இழந்தவளாய் காணப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாமியாரோடு சேர்ந்து பெத்லெகேமுக்கு வருகிறார். இந்த சமாதானத்தை கொடுப்பது தேவனுக்கு, ரூத்துக்கு மட்டும்தான் சித்தம் கிடையாது. ஓர்வாளுக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க சித்தம் வைத்திருந்தார். உலகத்திலே வாழ்கிற எல்லோருக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ரூத் மாத்திரமே கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டால், நகோமி கடைசி வரைக்கும், ஓர்வாள் கடைசி வரைக்கும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளவில்லை. ஆகவே அவளுக்கு சமாதானம் கிடைக்கவில்லை. இந்த ரூத் பெத்லெகேமுக்கு வந்தார். நல்ல போவாசை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நல்ல பிள்ளையை பெற்றுக்கொண்டார். சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். பூரண சமாதானம் பெற்றுக்கொண்டார். இழந்து போன சகலத்தையும் அவள் பூரணமாய் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தேவன் அவளுக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? கர்த்தரை அவள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டாள். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டபடினால அவளுக்கு பூரண சமாதானம் கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தமது ஜனத்திற்கு கர்த்தர் சமாதானம் அருள்வார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள வேண்டுமானால் ரூத்தை போல இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் ஓர்வாளை போல இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் தான் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிற போது நமக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமில்லதையவனாக இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிற போது சாலமோன் இவ்விதமாய் சொல்லுகிறார், நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோன் சொல்றார், சாலமோன் என்ற பெயரின் அர்த்தமே சமாதானம் தான். இந்த சாலமோன் சொல்லுகிறார், சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை சுற்றியும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். அநேக நேரங்களில்
முன்னால பார்த்தாலும் சமாதானம் இல்லை, பின்னால பார்த்தாலும் சமாதானம் இல்லை, வலது பக்கம் பார்த்தாலும் சமாதானமா காணல, இடது பக்கத்தில் பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஆனால் சாலமன் சொல்லுகிறார், சுற்றி எங்கும் சமாதானமாய் காணப்பட்டது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை, சுற்றியும் இளைப்பாறுதலை எனக்கு தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. இந்த சமாதானத்துக்கு காரணம் என்ன? அல்லது இளைப்பாறுதலுக்கு காரணம் என்ன? அவனை சுற்றியும் இளைப்பாறுதல் இருக்கிறது, அவனை சுற்றியும் சமாதானம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு என்ன இல்லையா? விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்போ விரோதியும் நமக்கு இல்லாம, எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருந்தா நமக்கு என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்கும். சாலமனுடைய வாழ்க்கையில அவனை சுற்றியும் இளைப்பாறுதல் இருந்தது, அவனை சுற்றிலும் சமாதானம் காணப்பட்டதற்கு காரணம் என்ன? அவனுக்கு விரோதி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் விரோதங்களை சம்பாதிக்கிறோம். ஒரு நாளும் நாம் விரோதங்களை சம்பாதிக்க கூடாது. ஒரு நாளும் மற்றவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது, மற்றவர்கள் நமக்கு இடையூறாக இருக்கும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோமானால் நம்மை சுற்றியும், சாலமன் சொன்னது போல சொல்ல முடியும், எங்கும் சமாதானம், சுற்றி எங்கும் சமாதானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது. நம்ம கவலைப்படுகிறதுனால ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, ஒரு மலத்தை குறைக்கவும் முடியாது. ஆகவே ஒன்றை குறித்து கவலைப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வாசிங்கள், பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தேவ சமாதானம் எங்க இருக்கணும்? நம்முடைய சிந்தனையில இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சிந்தனையாளராக மாறிட்டாங்க. நல்ல காரியங்களை சிந்திக்கிறவங்களும் இருக்காங்க, கெட்ட காரியங்களை சிந்திக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நம்முடைய சிந்தைகளிலேயும் நம்முடைய இருதயங்களிலேயும் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அது எப்படி பாஸ்டர் கவலைப்படாமல் இருக்க முடியும்? அநேக சூழ்நிலைகளில் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லையே. ஆனால் வேதம் சொல்வது, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும், எதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு இருக்கீங்களோ, எதையெல்லாம் பாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் கஷ்டம் பாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவை எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் கவலைகளை வேற யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்திலையும் உங்கள் சிந்தையிலையும் வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். முதலாவது பார்த்தோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். மூன்றாவது, கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார்.
முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆராதிக்க கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறதை பிரியம் கொள்ளுகிறவர், ஆசீர்வதிக்கிறதை சித்தம் உள்ளவர். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறதிலே பிரியப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒரு நாளும் யாரையும் சபிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியினால், இது முக்கியம், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் உன்மேல் அன்பு கூற வேண்டும். தேவன் உன்மேல் அன்பு கூற வேண்டும். தேவன் உன்னை நேசிக்க வேண்டும். நாமும் அவரில் அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? முழு இருதயத்தோடும், முழு சரீரத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அவரில் அன்பு கூறும்போது 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த உபாகமம் 23:5 அவர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், பிலேயாம் என்ன நினைச்சான்? பாலாக் சொல்றதெல்லாம் கேட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களை, தம்முடைய ஜனத்தை சபிக்கும்படிக்காக இந்த பிலேயாமை அழைத்துக் கொண்டு வருகிறான். பாலாக் சொன்னது போலவே இவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகி கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். இன்னைக்கு என்னுடைய சாபம் எல்லாம் ஆசீர்வாதமா மாறிக்கொண்டிருக்கிறது, மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். கர்த்தர் நம் மேல மட்டும் அன்பு கூறாது இருந்திருப்பாரானால் நம்முடைய சாபத்தை நம்மால சுமக்கவே முடியாது. இன்றைக்கு சாபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பிலேயாம் வந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க சித்தமா இல்லை. அவருடைய சித்தம் என்ன? என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டார். யோசுவாவின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்சால் ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே கேட்கிறார். வாசிப்போம். அப்பொழுது அக்சால், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அக்சால் தன் தகப்பனாகிய காலேபினிடத்திலே ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறார். நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். பெற்ற தகப்பன கேட்கிறான். பெற்ற தகப்பன கேட்ட உடனே அவ ஒரு ஆசீர்வாதம் தான் கேட்டா, ஆனால் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை காலே தன் மகளாகி அக்சாலுக்கு கொடுத்தார். கொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது நல்ல கவனிக்கிறோம். நம்முடைய பரமபிதாவாகிய கர்த்தர் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.
பெற்ற தகப்பனே, பெற்ற தாயே தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நம்மை படைத்தவர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லமில்லவராய் இருக்கிறார். அக்சாலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கிற போது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் என்ன வேண்டிக் கொண்டான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஆசீர்வாதத்தின் எல்லையை பெருசாக்குங்கப்பா. இதுதான் யாபேசுடைய ஜெபம். ஆனா முந்தின வருஷத்துல வாசித்து பார்க்கிற போது யாபேசின் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ்னா துக்கத்தின் மகன். துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி பேரை வச்சுட்டான். ஆனா யாபேஸ் அறுபதி கவலையே படல. அப்பாட்ட வந்தான், தேவரீ என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அவரிடத்துல யாபேசை போல கேட்க வேண்டும். தகப்பனே, யாபேசை ஆசீர்வதித்தவர், அக்சாலை ஆசீர்வதித்தவர், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தவர், இன்றைக்கு எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமானால் நாங்கள் உண்மையிலே அன்பு கூற வேண்டும், உண்மையாய் அன்பு கூற வேண்டும். வாசிங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். போதும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஏற்கனவே தியானித்தது போல அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும், உண்மையாய் அன்பு கூற வேண்டும். அவரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுவோமானால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இதனாலே ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். 3 காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒன்று, நான் என்னுடைய ஜனங்களுக்கு பலத்தை கொடுப்பேன், என் ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளுவேன், என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடினவர்களாக, தகப்பனே, இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தையின்படியே எனக்கு நீ பலன் தருவீராக, நீ எனக்கு சமாதானம் தருவீராக, என்னை ஆசீர்வதிப்பீராக. அன்று சமூகம் கேட்போமா? யாபேசை போல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கேட்போம், நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு ஜெபம் பண்ணினார். இந்த நாளில் யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதை தேவன் அருள் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை கேட்போம். எனக்கு பலம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தது போல கர்த்தருடைய சமூகத்தில் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஜெப நிலையில, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னுடன் இருந்து எல்லா தீங்கும் விலக்கிடும். தேவனே
இயேசுவே தேவனே என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்காக அவருடைய சமூகத்திலே ஜெபநிலையை தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா தேவனே இயேசுவே தேவனே இயேசுதேவா. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பாடவும் ஆராதிக்கவும் கொஞ்ச நேரம் உடைய வேத வசனத்தை தியானிக்கவும் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படியே உமது ஜனத்திற்கு நீர் பலத்தை கொடுப்பீராக. உமது ஜனத்திற்கு நீ சமாதானத்தை அருளுவீராக. உம்முடைய ஜனத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளை உம்முடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. சீக்கிரத்துல ஆலயங்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் உருவப்பட்டு உம்மை ஆராதிக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளையும் தேவன் எங்கள் தேசத்திற்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா விதமான வேலைகளையும் செய்கிற ஊழியங்களையும் எடுக்கிற பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த வல்லமில்ல கர்த்தரை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து கொடுக்கிறார். எல்லா விதமான பலவீனங்களும் சோர்வுகளும் கவலைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் அகன்று போவதாக. சமாதானத்தை கட்டளையிடும், ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், பலத்தை கட்டளையிடும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு வராதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே.
ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.